இன்றைக்கி நம்ம செய்கிற போகிற சைட் டிஷ் வந்து குடமிளகா, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நிறையாவே ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். முதல்ல வந்து குடமிளகாய் நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயத்தையும் இந்த மாதிரி நல்லா ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். இதை வந்து அடுப்பில் வந்து நல்லா கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு அது காஞ்ச பிறகு இதெல்லாம் ஒரு 2 to 3 minutes நல்லா சாட் பண்ணுங்க. மொத்தமாகவே போட்டுருங்க, ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை, கொஞ்சம் வந்து க்ரன்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சம் பெருசாக நறுக்கிட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம், நீட்டமாகவும் கட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட இது, எப்படி வேணாலும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சோண்டு லைட்டாக உப்பு போடுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். ஏன்னா அந்தந்த ஸ்டெப்புக்கு போடும்போது நம்ம போடுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு இந்த இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இதை கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக வதக்கி எடுத்து வச்சாச்சு. ஒரு 2 to 3 minutes ஸ்டார்ட் பண்ணேன்னா போதும், நல்லா ஆகிடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அரைச்சி விடுறதுக்கு தேவையான பொருள் வந்து கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணினது, தக்காளி, 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு அரைச்சி விட்டோம்னா எனக்கு கிரேவி வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி, இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் கொஞ்சம் நல்லா வறுத்துன்ட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இப்போ இந்த கிராம்பு, பட்டை இதெல்லாத்தையும் போட்டுருங்க. பச்சையாக அரைச்சிட்டும் வறுக்கலாம், இல்லை கொஞ்சம் வறுத்துட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டும் நீங்கள் வந்து அரைக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். இது ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு அதே மாதிரி ஒரு 2 minutes அது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் அரைக்கணும். மிக்சியில் போட்டு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இதோட மஞ்சப்பொடி, முந்திரி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து சின்னதாக தக்காளி, வெங்காயம் இதை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்று எடுத்துட்டுருக்கேன். தக்காளி வந்து சின்ன சைஸாக இருந்ததுனால ஒரு 3 எடுத்து வச்சுட்டுருக்கேன். நீங்கள் வந்து இது வந்து கொஞ்சம் பேருக்கு ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு தான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணும்னா குறைச்சி கூட்டி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பே லீஃப் 2, இஞ்சி, வெண்ணெய். இப்போ என்ன பண்ணுங்க, இலுப்பச்சட்டியில் வெண்ணெயை போட்டுக்கோங்க. வெண்ணெய் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகட்டும். கொஞ்சம் மெல்ட் ஆன உடனே இஞ்சியையும் பே லீஃபையும் அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி அதை கொஞ்சம் நல்லா வதங்கணும். அது வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கிரேவியை அதில் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ இதுவாக எடுத்து இதில் பே லீஃபும் இஞ்சியும் போட்டுவிட்றேன். போட்டுட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லாவே கொஞ்சம் கிளாஸ் பதத்துக்கு வேகட்டும். ஏன்னா அது நம்ம க்ரன்ச்சியாக வச்சுருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லாவே வேகட்டும். இது கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தக்காளியை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி எடுத்து இப்போ வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் இது கொஞ்சம் வதங்கின பிறகு இந்த அரைச்சி வச்சது இது நடுப்புற நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சோண்டு கடலை மாவு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துட்டு அதுலேயே உங்களுக்கு எவ்வளோ மிளகாப்பொடி தேவையோ அந்த மிளகாப்பொடியை போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் நல்லா கொஞ்சம் இது போகிற வரைக்கும், வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து தனியாக வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம கடைசியில் கரைச்சி இந்த மாவில் இதில் கிரேவியில் விட்டேன்னா நல்லாயிருக்கும். அரைச்சி வச்சு ஒரு இதை வைப்பேன். அதை கொஞ்சம் ஜலம் விட்டு அலம்பி போட்டுக்கோங்க.
ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும், பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவு. அப்புறம் என்ன பண்ணுங்கோ, இந்த கரம் மசாலா பொடியும் போட்டுருங்கோ. தேவையான அளவு உப்பு. நான் வேறு தனியா பொடியோ ஜீரக பொடியோ நான் வேறு எதுவும் போடலை. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. பூண்டு வேணுனாலும் இதோட அரைச்சி போட்டுக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். இதுவும் கொஞ்சம் நல்லா வாசனை போன பிறகு கடைசியில் இந்த கடலை மாவு கொஞ்சம், மிளகாப்பொடி, இதுக்கு எவ்வளோ மிளகாப்பொடி தேவையோ அவ்வளோ மிளகாப்பொடி போட்டு கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் வெறுமனே. அதுக்கப்புறம் இந்த தயிர் வச்சுருக்கேன். இந்த தயிரில் வந்து அதை கலந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம முதல்ல வதக்கி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பார்த்து போட்டுக்கோங்க. நல்லா சிம்மில் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நான் இந்த கரைச்சி வச்ச கடலை மாவு, தயிர், இதை வந்து கொஞ்சம் லிக்விடாகவே இதில் சேர்த்து சட்டுன்னு கலரி விட்டுருங்க. உங்களுக்கு வந்து நல்ல திக்கு கிரேவி கிடைக்கும். உப்பு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த கிரேவி கொஞ்சம் நல்லா கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காயை போட்டுடலாம். போட்டு அதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டேன்னா நம்மளோட கேப்சிகம் ஆனியன் ரைத்தா ரெடி. சப்ஜி.